ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 90 கிட்ஸோட லைஃப்பை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் அதோட நினைவுகளை கண்டிப்பாக திரும்ப கொண்டு வர முடியும். அந்த ஒரு விதத்தில் தான் 90ஸ்ல நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்ட சாக்லேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி 90 கிட் சாக்லேட் ஒரு சில இடங்களில் கிடைக்குது. அந்த மாதிரி சாப்பிட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் திருப்பினா மம்மி, அந்த பக்கம் திருப்பினா டாடி அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்ட மம்மி டாடி மிட்டாய். கலர் கலராக காயத்தில் சுற்றி வச்சுருப்பாங்க. பார்த்த உடனே எச்சி ஊறும். வாங்கினதும் காயத்தை கூட பிரிக்காமல் அப்படியே வாயில் போட்டு சாப்பிடக்கூடிய ஜவ்வு மிட்டாய். தண்ணியில் போட்டு குடிக்கிறதுக்காக கொடுத்த பால் பவுடரை அப்படியே டைரெக்டாக வாயில் கொட்டி சாப்பிடுவோம். அதோட டேஸ்ட்டே தனி தான். கொஞ்ச நேரம் தம் அடிக்கிற மாதிரி விளையாண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி கடிச்சு சாப்பிட்ட சிகரெட் மிட்டாய். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி வாயில் போட்டதும் அப்படியே கரையக்கூடிய பேப்பர் அப்பளம். இப்போ தான் குடலில் லேஸு குர்குரே அப்படின்னு சொல்லி நிறைய வந்துடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் குடல்னாவே ஞாபகம் வரக்கூடியது இந்த மஞ்சள் கலர் குடல் தான். இதையும் வாங்கி 5 விரலில் மாட்டிக்கிட்டு ஒவ்வொன்றா சாப்பிடுவோம். ₹1 4 ஆசை சாக்லேட் வாங்கி அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே சின்ன கல் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து ஏமாற்றி விளையாண்டது எல்லாமே ஒரு காலம். அடிக்கிற வெயிலில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு ஜில்லுன்னு வாங்கி குடித்த ரஸ்னா ஜூஸ் பாக்கெட்டு. டிசைனாக கடிகாரம் பொம்மை அப்படின்னு சொல்லி கையிலையும் விரல்லையும் வாங்கி விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட பம்பாய் மிட்டாய். இதை ஜவ்வு மிட்டாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் விளையாண்டு முடிச்சுட்டு நூல் அருந்ததுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய சுத்தர கயிறு மிட்டாய். 4 நாக்கு வாங்கி சாப்பிட்ட இந்த தேன் மிட்டாய் பாதி கடிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கல்கண்டும் உள்ளே இருக்கும். அதோட டேஸ்ட்டே தனி தான். காசு கொடுத்து வாங்கின முட்டாயிலேயே 4 50 காசு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கும் போதே வாயில வரும். அந்த மாதிரி சாப்பிட்ட துட்டு மிட்டாய். அந்த பிளாஸ்டிக் பாலை வாங்கி விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கின அருண் பால் ஐஸ்கிரீம். கலர் கலராக வாங்கி மொத்தமாக வாயில போட்டு சாப்பிட்ட சீரக மிட்டாய். இதை பல்லி மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி சாப்பிடக்கூடிய பார்லேஜி பிஸ்கட்டு. இது ஒரு மறக்க முடியாத பிஸ்கட் அப்படின்னு சொல்லலாம். ₹5 பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ட லிட்டில் ஹார்ட்டு. அந்த பிஸ்கட்டுக்கு மேலே தூவி இருக்க சர்க்கரையோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் டிலோ ஸ்லைஸு அப்படின்னு சொல்லி பிராண்ட் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே நமக்கு தெரிஞ்சது வெறும் கலர் அப்படிங்கிறது தான். அந்த கலரையும் பாட்டிலில் தான் வாங்கணும். ஸோ பாட்டில் ஜூஸ் வாங்க போகும்போது கடைக்காரன்னா பாட்டிலை திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே வீட்டுக்கு போய் ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசை வாங்கிட்டு போவோம். 4 நாக்கு வாங்கி சாப்பிட்ட இலந்த பொடி, இலந்த வடை, இது எல்லாத்தையும் காயத்தை பிரிக்காம அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டாதான் ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட்டு மொத்தமாக போனதுக்கப்புறம் சக்க மாதிரி அந்த காயத்தை துப்பிடுவோம். பபுள் கம்னு எடுத்துக்கிட்டா பிக் பபுள் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம விரலை வடை பெருசாக இருக்கும். அதை வாங்கி சாப்பிடுவோம். அதுபோக அப்பிருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பூம் பூம் பூமர். மஞ்சள் கலர் சிவப்பு கலர் அப்படின்னு சொல்லி காயத்தோட அப்படியே பல்லுல இழுத்து சாப்பிட்ட ஹனி ஜாமு. ஐஸ் வண்டி சவுண்டு மட்டும் ஊருக்குள்ளே எங்கேயாவது கேட்டால் போதும், ஐஸ் வந்துருச்சுமா 50 காசு கொடு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு வாங்கிட்டு போய் வாங்கின பால் ஐஸு, சேமியா ஐஸு, கடலப்பருப்பி ஐஸு, ஆரஞ்சு ஐஸு, கோனு, இது எல்லாத்தையும் ஒரு சில சமயம் காசு இல்லாமல் வாங்க முடியாமல் போகும். அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிலை பொறுக்கிட்டு போய் அதை கொடுத்தா ஐஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் வாங்கி சாப்பிட்ருக்கோம். டிசைனாக பொம்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே வாங்கின குச்சி மிட்டாய். வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பர்த்டேவாக இருந்தாலும் சரி, அதிகமாக வாங்கி சாப்பிட்ட ஆரஞ்சு மிட்டாய். மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு நாக்கு சவந்திருக்கா அப்படின்னு பார்த்தா பாக்கு மிட்டாய். கண்ணில் பட்டதும் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்கின பஞ்சு மிட்டாய். பெரிய பாக்கெட்டில் வாங்கி சாப்பிட்ட பொரி உருண்டை. கொஞ்சமாக இருந்தாலும் ஸ்கூலில் ரசித்து சாப்பிட்ட ஸ்பூன் புளி மிட்டாய். எடக்கல் மிட்டாய். இதை பார்த்த உடனே ஞாபகம் வர்றது என்னோட நண்பன் தான். இதை கடிக்கும் போது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக கடிச்சு சாப்பிடும்போது ஆடிட்டு இருந்த பல்லும் விழுந்து அதையும் சேர்ந்து கடிச்சிட்டான். அந்த மாதிரி ஒரு தரமான மிட்டாய் தான் இந்த எடக்கல் மிட்டாய். மிளகாய்னாவே ஞாபகம் வர்றது காரம் தான். ஆனால் நம்ம சாப்பிட்ட இனிப்பு மிளகாய் அப்படிங்கிற மிட்டாய். நமக்கு பிடிக்கலைனாலும் வீட்டில் அதிகமாக வாங்கி கொடுத்த சுக்கு மிட்டாய். என்னதான் பெரிய பெரிய கோன் இருந்தாலும் 50 காசு ₹1 வாங்கி சாப்பிட்ட மினி கோனு. பப்பி ஜாம், புளி ஜாம், இது எல்லாத்தையும் காயத்தோட அப்படியே பல்லுல கடிச்சு இழுத்து சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ₹1 4 அப்படின்னு சொல்லி 4 நாக்கு கிடைச்ச பால்கோவா. ரஸ்னா ஜூஸுக்கு காம்படிஷனாக வந்த பென்னி ஜூஸு. சின்ன டியூப்பு, பெரிய டியூப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட சாக்லேட்ஸை நம்ம சாப்பிட்ருக்கோம். முக்கியமான எல்லா சாக்லேட்டையும் சொல்லிட்டேன். சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சாக்லேட்ஸ் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னாலும் அதுக்கும் ஒரு சில ஐடியாஸ் வந்து வச்சுருப்போம். அரிசியில் சர்க்கரை கலந்து சாப்பிட்றது, பொட்டுக்கல்ல கரும்பு சர்க்கரை வச்சு சாப்பிட்றது, பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய வந்து சாப்பிட்ருப்போம். நான் சொன்ன இந்த மலரும் நினைவுகள் உங்கள் மனசை தொட்டிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.